ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம நந்தினியை சூர்யா சார் மொத்த மலையை பொழிஞ்சிட்டாரு நம்ம நந்தினி கிட்ட. எதனால் அப்படின்னு பார்க்குறோன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் நம்ம நந்தினிக்கு எப்பயுமே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்காக இங்கிலீஷ் சார் வந்து எப்பயும் போல் நம்ம நந்தினி வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம சூர்யா சாரும் இங்கிலீஷ் சாரை வெல்கம் பண்ணி, சார் வாங்க சார் வாங்க சார், என்ன இந்த பக்கம் ரொம்ப நாளாக ஆளக்கானும், எனக்கு எதுவும் கிளாஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்க, நம்ம இங்கிலீஷ் சார் வந்து ஆமாம் இருக்குது, நந்தினிக்கு கடைசியாக ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னம்மா நீ என்னம்மா நேற்று நடந்த சீரியலில் உள்ளதை சொல்கிற அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நேற்று நடந்ததில் நான் கொஞ்சோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போது இப்போ நம்ம இங்கிலீஷ் சார் இப்படி சொன்னதுக்கப்புறமா சூர்யா சாரும் வாங்க வாங்க நந்தினியை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சாரை கூட்டிகிட்டு சூர்யா சார் நந்தினியை பார்க்க போகிறாங்க. எப்பயும் போல் நந்தினி கல்யாணத்து கூட சேர்ந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருந்தோடனே உடனே சூர்யா சார், வா நந்தினி நீ வெளியே வா, போதும் நீ வேலை பார்த்தது போதும், இங்கிலீஷ் சார் வந்திருக்காங்க, உனக்கு ஏதோ டெஸ்ட் இருக்கான், வா டெஸ்ட்டை அட்டன் பண்ண ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சார்கிட்ட நம்ம நந்தினியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கிலீஷ் சார், என்ன டெஸ்ட்டுக்கு ரெடியா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நந்தினி அப்படியா ஆரம்பிச்சுட்டாங்கடா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, நமக்கே இங்கிலீஷ் வராது, இவங்க படுத்துகிற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட மைண்ட் செட்டோட இதோட நாடகத்தை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க. அப்படி தானே? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நந்தினி சரி தலையெழுத்து வேறு என்ன பண்ண முடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் சார் சூர்யா சார் கூட ரெண்டு பேர் கூட நந்தினி வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா சூர்யா சார் நந்தினியோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு, நந்தினி இங்கே பாரு, நீ வந்து இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக நல்லபடியாக பாஸ் ஆகணும். நீ பாஸ் ஆகுறதுல தான் நம்ம குடும்பத்தோட மானமே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல, என்னோட மானம் இருக்குது. ஒழுங்காக புரிஞ்சுக்கோ நந்தினி, நீ வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடணும். இந்த டெஸ்ட்டை சீரியஸாக அட்டன் பண்ணணும் நந்தினி, சீரியஸாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நந்தினி ஷுவர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. உடனே சூர்யா சாருக்கு செம்ம ஹாப்பி. நந்தினி இப்போ நீ என்ன சொன்ன நந்தினி, நந்தினி என்ன சொன்ன அப்படிங்கிறோடனே, இல்லை சார் நீங்கள் எப்பயுமே என்னை பார்த்து ஷேர் நந்தினி ஷேர் நந்தினின்னு சொல்லுவீங்கல்ல, அதான் சார் நானும் ஷேர்னே சும்மா காப்பி அடிச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்ல, நம்ம சூர்யா சார், இதுதான் நந்தினி எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி, நீ சொல்கிறது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் நந்தினியோ புகழ்ந்து தள்ளுறாங்க. க்யூட்டு பியூட்டி அப்படி இப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நந்தினி அன்னைக்கு கூட ஒரு எபிசோடில் நந்தினி சொன்னாங்க, சூர்யா சார் ஏதோ ஒன்று சொன்னதுக்கு ரியலி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து க்யூட்டாக சொன்னாங்க. நந்தினி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நந்தினி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நந்தினி படிக்கணும், நந்தினிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு நினைக்கிறதானா நம்ம சூர்யா சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சூர்யா சார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டை தட்டி விடுங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நந்தினி கிட்ட சூர்யா சார் இதெல்லாம் பேசுகிறாங்க. உடனே நந்தினியை பாராட்டி நம்ம இங்கிலீஷ் சாரை சூர்யா சார் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நந்தினி இப்போ இவ்வளோக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் சார், கை கொடுங்க சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே இங்கிலீஷ் சார், சார் இதெல்லாம் என் கடமை சார், நந்தினி மேடம் எவ்வளோ நல்ல டைப்பு, எவ்வளோ இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை தாண்டி நந்தினி மேடம் படிக்கிறாங்க, இதை கூட நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா சார், அதுக்கு தான் சார் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நந்தினி கிட்ட எப்பயுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது இங்கிலீஷ்லேயே பேசுங்க, அப்போ தான் வந்து நந்தினிக்கு பழகும். நான் என்ன சும்மாவா சார் சொன்னேன், அதனால தான் சார் சொன்னேன், இப்போ நீங்கள் பேச தான் சார் நந்தினி மேடமும் பேசியிருக்காங்க, இதுலேருந்து அப்படி தான் சார் தெரியுது அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூர்யா சார், ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கூட ஒரு வகையில் கரெக்டு தான் சார், ஆனால் நந்தினியை எப்படியாச்சும் பாஸ் பண்ண வச்சுருங்க சார், நந்தினி கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடணும் சார், அவள் பாஸ் பண்ணால் தான் இந்த வீட்டில் அவளுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சார், அதுக்கு தான் நானும் நந்தினியும் போராடிட்டு இருக்கோம் சார், உங்கள் கையில் தான் சார் இருக்குது நந்தினி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம இங்கிலீஷ் சாரும், சார் அதான் என்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, விடுங்க பேச்சை விடுங்க, நாளை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க நம்ம நந்தினியை, நந்தினிக்கு இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் கண்டிப்பாக நம்ம நந்தினி பாஸ் பண்ணுவான் சார், நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சார் வந்து சூர்யா சார் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சூர்யா சார், அதை தான் சார் நானும் நம்பிட்டு இருக்கேன், நந்தினி எப்போ பார்த்தாலும் கருப்பசாமின்னு வேண்டிட்டு கிடப்பிய, ஒழுங்காக அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை நீ அட்டன் பண்ணி நல்ல மார்க் எடுத்து கருப்பசாமியை வேண்டிட்டு போய் பாஸ் ஆகிற வழியை பாரு நந்தினி அப்படின்னு சொன்னோடனே நம்ம நந்தினி, ஆமாம் சூர்யா சார் கண்டிப்பாக சார் கருப்பசாமி என் கூடயே தான் சார் இருக்கும், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் சார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. சார் நீங்கள் எனக்காக இவ்வளோ போராடுறீங்க சார், கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே வந்து படித்து நான் பாஸ் ஆக தான் சார் செய்வேன், நான் விடாமுயற்சியாக கண்டிப்பாக
படிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சூர்யா சார் இங்கிலீஷ் சார் கிட்ட பாருங்க சார் நந்தினி இவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசுகிறோன்னா அதுக்கும் காரணம் நீங்கள் தான் சார். இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்னோட நந்தினிக்கு நீங்கள் வந்து வாழ்க்கை வளமுறையை எல்லாத்தையும் மோட்டிவேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்களே சார் அப்படின்னு சொன்னோடனே நம்ம இங்கிலீஷ் சார் ஆமாம் சூர்யா சார் என்ன நீங்கள் போங்க நந்தினி மேடமுக்கு இதெல்லாம் உள்ளே இருக்குது சார், ரத்தத்திலே பிளட்டிலே ஊறி இருக்கு, நம்ம நந்தினி மேடம் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சூர்யா சார் சரி சார் பேசினது போதும், நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை ஆரம்பிங்க, நான் வேணா வெளியே வெயிட் பண்ணவா சார் இல்லை நான் உள்ளே இருக்கலாமா அப்படின்னு கேட்க இங்கிலீஷ் சார் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நீங்கள் உள்ளே இருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி வந்து சார் சார் நீங்கள் வெளியே இருங்க சார், நான் வந்து டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் அப்படி உட்காந்துருந்தா எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன். சூர்யா சார் ஐயோ சூப்பர் நந்தினி கான்சன்ட்ரேஷன்லாம் இங்கிலீஷில் பேசுகிறேன் நந்தினி, என்னடா துரை இங்கிலீஷெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்கிற கதையா நீ இவ்வளோ அழகாக பேசுகிறிய நந்தினி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நந்தினி, எனக்கு இப்போ வந்துருச்சு நம்பிக்கை, நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண தான் செய்வேன், உன்னை தூக்கி வச்சு நான் கொஞ்சம் தான் போகிறேன், அப்போ இந்த தாய் குளத்துலேருந்து இந்த ஹரிதா விஷத்துலேருந்து இந்த குட்டி சத்தான்லேருந்து எல்லாருக்கும் நம்ம லட்டு கொடுக்குறோம் நந்தினி, நீ பாஸ் பண்ண அடுத்து எப்படி வந்து இந்த அத்தாசரோட ஆட்டை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு மட்டும் நீ பாரு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை வந்து கொஞ்சம் குறையா கொஞ்சி நந்தினிக்கு முத்த மலையாக கொடுத்து வந்து பொழிகிறாரு. உடனே சூர்யா சார் பொழிஞ்சதுக்கப்புறமா நந்தினி இங்கிலீஷ் சார்கிட்ட சார் பார்த்துக்கோங்க சார் டெஸ்ட் அட்டன் பண்ண வைங்க சார் அப்படி சொல்லிட்டு போயிடறாங்க. உடனே இங்கிலீஷ் சாரும் நந்தினி மேடம் டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு சரி சார் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து டெஸ்ட் எழுதுகிறாங்க. டெஸ்ட் எழுதுனா லாஸ்ட்டில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நந்தினி வந்து 50 மார்க்குக்கு 48 மார்க் எடுத்துடுறாங்க. 2 மார்க் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டினில் விட்டுடுறாங்க. உடனே இங்கிலீஷ் சார் வந்து நந்தினி கிட்ட கூட அந்த டெஸ்ட் பேப்பர் வந்து காட்டவே இல்லை. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சூர்யா சாரே வந்து என்ன சார் டெஸ்ட்டு முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கிலீஷ் சார் முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் குட் நியூஸா பேட் நியூஸா சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் கேட்க நம்ம இங்கிலீஷ் சார் நீங்களே வந்து பாருங்கள் சார் என்ன நியூஸுன்னு அப்படின்னு சொல்ல நம்ம சூர்யா சார் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கிலீஷ் சார் கிட்ட பேப்பரை கொடுங்க சார் பேப்பரை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம நந்தினி 50 out of 48 பரவாயில்ல நந்தினி தேறிட்ட நந்தினி, ஃபஸ்ட்டு உன் பேப்பரை இதே மாதிரி நான் என் கையில் வாங்கும்போது நீ வந்து 50க்கு வெறும் 6 மார்க் தான் எடுத்து வச்சுருந்த நந்தினி, ஆனால் இப்போ 48 மார்க் எடுக்கிற அளவுக்கு நீ தேடி இருக்க நந்தினி, எனக்கும் மேல் நம்பிக்கை வந்துச்சு நந்தினி, நீ கண்டிப்பாக வந்து பாஸ் ஆயிடுவா அப்படின்னு சொன்னோடனே இங்கிலீஷ் சார் அடுத்து சூர்யா சார் கிட்ட சொல்கிறாங்க. சார் இப்போ இந்த கோச்சிங் மட்டும் பத்தாது சார், நைட் கோச்சிங் கூட கொஞ்சம் கொடுக்கணும் நம்ம நந்தினி மேடம்க்கு, நான் வந்து நைட்டு வந்து ஒரு 12 மணி வரைக்கும் ஆன்லைனில் நான் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண வைக்கிறேன் சார் நந்தினி பண்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சூர்யா சார் ஓகே சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் சார், நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க, எனக்கே என் நந்தினி படிக்கணும் அவ்வளோதான் சார், மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது சார், நந்தினி வந்து கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிட்டாலே எனக்கு அதுவே போதும் சார், வேறு எதை பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்லிடுறாங்க. இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நந்தினி படித்து பெரிய ஆள் ஆகுறதுல உங்களுக்கும் இஷ்டம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.